டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். உங்களுக்காக நிறைய ஆர்என்டி பண்ணி நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, எனக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட கேள்விக்காக இந்த வீடியோவில் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ எதுக்காக உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக தேவையில்லாத கடனில் நம்மளை போய் மாட்ட வைக்காமல் நமக்கு உதவும். அதாவது தேவையில்லாத கடன்னா, இப்போ நம்ம ஒரு சிபில் ஸ்கோர் நல்லா இல்லை, நமக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இல்லை சம்திங் ஏதாவது ஒரு ரீசன்னால நமக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஏதாவது சின்ன சின்ன அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இங்கே நமக்கு லோன் கிடைக்கும், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான லோன் தராங்க அப்படின்ற மாதிரி. நம்மளே ஒரு புரிதலை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, போய் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் மாட்டிக்கிறோம். இது எல்லாமே தேவையில்லாத ஒரு கடன். நம்மளோட எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்கோம்னா, ஒரு 1 லட்ச ரூபா நமக்கு ஒரு லோன் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். பட் நமக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுனால நம்ம போய் அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி நீங்கள் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல், சிபில் ஸ்கோர் இல்லாமல் இப்படின்ற மாதிரி ஒரு சில அப்ளிகேஷனில் தேடும்போது இந்த 7 நாள் அப்ளிகேஷனில் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நான் இதை பற்றி நிறைய ஆர்என்டி பண்ணி, என்னுடைய ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஃபீல்டில் நிறைய வல்லுநர்களாக இருக்கக்கூடியவங்க, அவங்கள்ட்டலாம் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் பேசி உங்களுக்காக சில டீட்டெயிலை கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு லோன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன செய்யணும், எவ்வளவு நாள் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். லோன் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ இடையில எப்போ வேணாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது இதில் இருக்குது. அதை இப்போ நம்ம அப்படியே பேசலாம். ஓகே, அதாவது உங்களுக்கு ஒரு லோன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதற்கான ரீசனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த லோன் ரிஜெக்ட் ஆகுது, என்ன காரணம், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ண முடியும். இப்போ உங்க கையில ஒரு பைக்கை கொடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, எங்க போறது, என்ன பண்றது, எப்படி, என்ன ஏது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தான் கேட்பீங்க. அதுவே உங்க கையில ஒரு பைக்கை கொடுத்து வண்டிக்கு பெட்ரோலையும் போட்டு நீங்க இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தேனாம்பேட்டை வரைக்கும் போயிட்டு வாங்க, இங்க இருந்து நீங்க கள்ளக்குறிச்சி வரைக்கும் போயிட்டு வாங்க, இங்க இருந்து நீங்க சேலம் வரைக்கும் போயிட்டு வாங்க, இங்க இருந்து நீங்க ஆத்தூர் வரைக்கும் போயிட்டு வாங்க, இப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு ஒரு எண்டு தெரியுது. அங்க போயிட்டு நான் டார்கெட்டை முடிச்சுட்டு திரும்ப வரணும். அப்போ அதே போலதான், ஏன் எனக்கு லோன் ரிஜெக்ட் ஆச்சு, சிபில் ஸ்கோர்னால ரிஜெக்ட் ஆச்சா, அல்லது என்னுடைய வருமானத்தினால ரிஜெக்ட் ஆச்சா, இல்லைன்னா நான் அதிக என்கொயரி பண்ணதுனால ரிஜெக்ட் ஆச்சா. இப்படின்ற ஒரு மெயினான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஓகே இதை எப்படி சரி பண்றது அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள போக முடியும். அப்போ ஒரு சிலர்லாம் நமக்கு டைரக்டா ரிஜெக்ட் அடிச்சு விட்டு எந்த ரீசனும் சொல்ல மாட்டாங்களே, அப்பெல்லாம் நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஆப்வியஸா எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் நாங்க முத பைக் லோன் எடுக்க போகும்பொழுதும் எனக்கு இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. எதனால ரிஜெக்ட் அடிக்கிறாங்க, என்ன காரணம், எதை பாக்குறாங்க. ஆனா நான் சொல்றது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப உங்களுக்கு இது போன்ற சிபில் ஸ்கோர் இதுல இருக்கு, இதுல இம்பாக்ட், அதுல இம்பாக்ட் அப்படிலாம் கிடையாது. அவங்க விருப்பம், அவங்க என்ன செய்வானே, லோன் தரக்கூடாதுன்னா தரக்கூடாது, அவ்வளவுதான், கிளம்பி காத்து விட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. குறிப்பா நீங்க ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கணும். ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லுது இந்த இடத்துல, ஒரு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது அவங்க குறிப்பிட்ட காரணம் கொடுத்துருக்காங்களா, இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா நீ லோனே தரக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான். அதாவது ஒரு லோன் ரிஜெக்ட் ஆகிறதும் ஒரு லோன் அப்ரூவ் ஆகிறதும் இது எல்லாமே அந்தந்த வங்கி நிறுவனங்களை பொறுத்து, அதை சரி பண்ணிட்டு போகிறது நம்மளால முடியும். அதனாலதான் எந்த லோனுக்குமே நம்ம முழுமையான உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இந்த லோன் போங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு லோன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா நான் சில பல காரணங்களை சரி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு லோன் ரிஜெக்ட் ஆகுது, அந்த லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணம் மேஜரா என்ன இருக்கும். மேஜர் ரீசன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேட்டு மாதிரி திறந்து விடுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிபில் ஸ்கோர் மட்டும்தான். சிபில் ஸ்கோர் அது கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மள கேட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இதை பற்றி நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அப்போ சிபில் ஸ்கோர் கரெக்டா இருக்கணும் நீங்க உள்ள போகிறதுக்கு. உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க அந்த லோனுக்கு தகுதியானவரா, அதாவது எலிஜிபிலிட்டி ஃபார் திஸ் லோன் அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு லோன் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு லோன் அப்ரூவ் பண்ணணும், ஹையர் த அமௌண்டா லோ த அமௌண்டா அப்படின்றத முடிவு பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே சிபில் ஸ்கோர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது.
ஸோ இந்த இடத்துல சிவில் ஸ்கோர் ஒரு பார்ட் அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் என்னுடைய வந்துட்டு புரிதல், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இது மேல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாறலாம். ஓகே, அப்போ ஒரு சிவில் ஸ்கோர் அப்படின்றது ஒரு பார்ட் தான். ஆனா மேஜரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத்தனை வருஷத்துல இதுதான் மேஜர், ஒரு பார்ட் தான். அந்த பார்ட்ல உங்களுக்கு மேக்சிமம் மேஜர் பொசிஷன் எடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வருமானம். உங்களுடைய சிவில் ஸ்கோர் 900 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுடைய வருமானம் அப்படின்றது 10,000 தான் இருக்கு. உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் இல்லைன்னா உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, தரமாட்டாங்க. அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ இந்த இடத்துல எல்லாமே ஒரு ரவுண்டு சர்க்கிள்ல வரணும், அப்போதான் அது பாசிபிலிட்டி அப்படின்றது. ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வருமானம் கரெக்டா இருக்கா, இந்த லோன் எவ்வளவு கொடுத்தா உங்களால திரும்ப கட்ட முடியும் இந்த 10,000 வருமானத்துக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு ரீசன். இப்ப இன்னொரு மெஜாரிட்டியா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ரீசன் வந்துட்டு இருக்கிறது என்னன்னா கிரெடிட் என்கொயரி அப்படின்றது. ஸோ கிரெடிட் என்கொயரி அப்படின்றது என்னன்னா இவர் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா வெறும் லோனையே தேடிக்கிட்டு இருக்காரோ, இவருக்கு வந்துட்டு லோன் எடுக்கிறது மட்டுமே வேலையா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய இடங்கள்ல நீங்க கிரெடிட் என்கொயரி பண்ணும்போது ஒவ்வொரு பினான்சியல் நிறுவனமும் என்னடா இவர் இவ்வளவு லோன் தேடிட்டு இருக்காரு, இன்னும் பணத்தை ரெடி பண்ணி இவரால் வந்துட்டு அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியலையா, ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு, இவரு என்ன 10-15 இடம் வந்து தேடி வச்சிருக்கிறாரு, 4-5 இடம் தேடி வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இவரால் மறுபடியும் பணம் அரேஞ்ச் பண்ணி கட்ட முடியாத, ஒருவேளை மேபி இது என்னுடைய அசம்ஷன் தான். ஸோ ஒருவேளை வந்துட்டு இவர் லோன் எடுத்து நம்ம இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இவர் திரும்ப ரீபேமெண்ட் பண்ண முடியல, ஒருவேளை வேலை இல்லை, வேலை போயிடுச்சு அப்படின்னா வெளியில கூட ஏற்பாடு பண்ணி இந்த பணத்தை கட்ட மாட்டாரு போல இஎம்ஐயை, இல்லை அடுத்த வேலையை உடனே தேடிக்க மாட்டார் போல, இவர் ஃபினான்ஷியல் ரொம்ப வீக்கா இருக்காரு, இவர் காசு கொடுத்துட்டா நமக்கு எப்படி ரிட்டர்ன் நம்ம பணம் வரும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இதுக்கும் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படின்றது இதுல நமக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி, ப்ரீவியஸ் லோன், நம்ம வந்துட்டு ஓல்டு லோன் எல்லாம் எப்படி என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ்ல எப்படி இருக்கிறோம், ஸோ வந்துட்டு கரண்ட்டாக வந்துட்டு எத்தனை மாதம் நம்ம பெண்டிங்கில் இருக்கோம், இல்லை அது கரெக்டாக லோன் போயிட்டு இருக்கா, அதுக்கு அடுத்தது உங்களுடைய லோன் வந்துட்டு அதாவது நீங்கள் தம்ப் அதிகமாக வச்சுருக்கீங்களா. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 30,000 சம்பளம். ஸோ அந்த 30,000 சம்பளத்தில் ஸோ இப்போ என்ன ஆகும்னா என்னுடைய வந்துட்டு கார் லோன் போயிட்டு இருக்கு, அது ஒரு 20,000. மற்ற லோன் வந்துட்டு எனக்கு இன்னொரு லோன் போயிட்டு இருந்துச்சு, குழு லோன், அது அவங்க லோனு. ஏன்னா 20,000 அதுவே வந்துச்சுன்னா அடுத்த லோனுக்கு நமக்கு பாசிபிலிட்டி குறைவு. வீட்டுக்காரமாக அவங்களுக்கு வந்துட்டு லோன் இருந்துச்சு, ஜனா பேங்க்ல லோன் போயிட்டு இருந்துச்சு, 1 லட்ச ரூபா அது லோன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பைக் லோன் போயிட்டு இருந்துச்சு, பைக் லோன் மாதிரி எடுத்துட்டேன். ஸோ பைக் லோன் போயிட்டு இருந்துச்சு. இப்போ மணிமேவில் போய் ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்துட்டு ஓகே இது பாசிபிலிட்டி கிடையாது, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹையர் த லிமிட் இருக்கு, நீங்கள் லிமிட் ஓவர் லிமிட் யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால தரப்படாது அப்படின்ட்டாங்க. ஆனால் எனக்கு சிபில் அவங்க பைசா பசாரில் போய் நான் செக் பண்ணும்போது எனக்கு லோன் அமௌண்ட் கிடைச்சிது. எனக்கு 50,000 60,000 கிடைச்சிதுன்னா அப்ரூவ்டு தான் கிடைச்சிது. பட் ஆனால் லோன் அமௌண்ட் கிடைக்கல. அது நான் ஆப்பில் போய் அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சரிப்பா உங்களுக்கு தர முடியாது, உங்களுக்கு ஓவர் த லிமிட் இருக்கு, லிமிட்டை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி அதனால தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போது நான் எத்தனை நாள் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும், என்னுடைய வந்துட்டு லோன் அமௌண்ட் இதெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன், இப்போ நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய டைம் என்ன தெரியுங்களா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3 மாதம், குறைந்தபட்சம் 45 நாட்கள்ல இருந்து 3 மாசம் அப்படின்றது, ஒரு 45 நாள்னா ஓகே அப்படின்ற மாதிரி, 3 மாசம் அப்படின்றதுனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு 5 மாசம் 6 மாசம் அப்படின்னா குட் அப்படின்ற மாதிரி. இல்லை 1 இயர் நீங்க கேப் விட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி 1 இயர் கேப் விட்டுறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு விவி குட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீத்திங் டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு லோன் பாசிபிலிட்டி அதிகம். அப்போ ஒரு லோன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டைம் கொடுக்குறப்ப நமக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை பண்ணாதீங்க. இது எல்லாமே என்னுடைய அனுபவம். நான் வந்துட்டு இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், அதனுடைய அனுபவத்தை வச்சு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது தான். இல்லை இதில் உங்களுக்கு வேற ஏதாவது இன்னும் டவுட் இருந்ததுன்னா நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பார்த்து அல்லது ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து இல்லை செபி ரிஜிஸ்டரை பார்த்து நீங்கள் அவங்க மூலியமா அப்ரோச் பண்ணுங்க. பிகாஸ் ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர், ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட். இது வந்துட்டு ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நான் சொல்கிறேன். நான் ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. உங்களுக்காக நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் வந்து அலைஞ்சு திரிஞ்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்மளை வந்துட்டு ஸோ ஒரு சில விஷயங்களில் தள்ளி கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட 3300 வீடியோவுக்கு மேற்பட்ட டெலீட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸோ ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்யூ. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.